ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பாத்தீங்கன்னா பேண்ட்ரோம் பார்த்தோம், ரைட்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 2 வேரியபிள் கொடுத்துட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தேர்ட் வேரியபிள் இல்லாம ஒரு வேல்யூ எடுத்துட்டு வரணும், சரிங்களா? இது இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின் தான், பிஹெச்பி இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிஹெச்பி சின்டாக்ஸ் டிஃபைன் பண்றேன். பிஹெச்பி ஓகே, கொஸ்டின் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? swap the two numbers without creating new or third variable. Okay, this is the question. Okay, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ வேரியபிள் a is equal to 10 கொடுக்கிறேன், then வேரியபிள் b is equal to 20 கொடுக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட், கரெக்டா? 2 முறை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, a is equal to a minus ஓகே, நம்ம ஃபார்மேஷன் தான் a plus b. ஓகேவா? நமக்கு இதுக்கான அவுட்புட் என்னன்னு பார்க்கணும், ஓகேவா? இப்போ a plus b, a b நமக்கு என்ன வரும்? இப்போ we will get 30, right? ஓகே, டிஃபைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? 10 plus 20 is equal to 30. அப்போ நம்ம எதை டிஃபைன் பண்ணியிருக்கோம்? a டிஃபைன் பண்ணிருக்கோம், கரெக்டா? அப்போ a is equal to 30, வேரியபிள் a is equal to நமக்கு என்ன ஆயிடும்? 30 ஆயிடும், கரெக்டா? நெக்ஸ்ட் வேரியபிள் b is equal to வேரியபிள் a மைனஸ் வேரியபிள் b. ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்றது எவ்வளவு நமக்கு சொல்லுங்க? ஏன்றது நமக்கு என்ன ஆயிருது? இப்போ 30 ஆயிருதா? 30, b நமக்கு எவ்வளவு? 20, கரெக்டா? மைனஸ் 20 ஈக்குவல் நமக்கு என்ன ஆகுது? இப்போ 10 ஆயிருது, கரெக்டா? சோ வேரியபிள் b is equal to 10 ஆகுது, ஓகேவா? நெக்ஸ்ட் நல்லா பார்த்துக்கணும், தேர்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, திருப்பி a வேரியபிள் எடுத்துட்டு வரோம், ஓகேவா? a is equal to வேரியபிள் a மைனஸ் வேரியபிள் b. ஓகேவா? இப்ப a ஓட வேல்யூ என்ன? 30, ஓகேவா? b ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 10, ஓகேவா? 20, கரெக்டா? இப்ப a ஓட வேல்யூ இங்க இருக்குன்னா இங்க நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம், கரெக்டா? b ஓட வேல்யூ நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் 10. தென் இப்போ a plus b நமக்கு எவ்வளவு வருது? a minus b னா 30 minus 10 you will get exact 20, right? So நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தேர்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணாம ஒரு நியூ வேல்யூ எடுத்துட்டு வந்துட்டோம், ஓகேவா? இது இன்டர்வியூல கேட்ட ஒரு ஒன் டைப் ஆஃப் क्वेश्चंस. இதை பிரிண்ட் பண்ணி காமிங்கன்னா ஒண்ணும் கிடையாது, முன்னாடி நீங்க பிரிண்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, ஓகே, இப்போ லைன் 15ல டோக்கன் எரரா ஈக்குவல் டு இங்கே. ஓகே, சாரி, 15 எங்க இருக்கு? ஓகே, நீங்க கமெண்ட் பண்ணல, சாரி, என்னோட தப்பு தான். ஓகே, ஓகே, இங்க பாருங்க 30 வந்துருச்சு, எக்ஸாக்ட் 30 நம்ம வாங்கிட்டோம், ஓகேவா? இப்போ நம்ம 10 எக்ஸ்பெக்ட் பண்றோம், நமக்கு 10 வந்துருச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நாங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 20 வருதான்னு பார்க்கணும். 20 வந்துருச்சு, ஓகேவா? சோ நம்ம பண்ண கோட்ல மிஸ்டேக் கிடையாது, இட்ஸ் குட், ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்துக்கலாம், ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? என்னென்ன பார்த்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரிவர்சல் ஆஃப் த ஸ்ட்ரிங் பார்த்திருக்கோம், ரிவர்சல் ஆஃப் த ஸ்ட்ரிங் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
பேலண்ட்ரோம் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பார்த்துருக்கோம். வித்தவுட் கிரியேட்டிங் a third வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா, அது என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேக்டோரியல் பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே கேட்பாங்க. கரெக்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போ. அடுத்த நீட்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா பாத்துங்க, கோடிங் வந்து நீங்க வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது, லாஜிக்கை தான் புரிஞ்சுக்கணும். சரியா? சின்டாக்ஸ் எங்க போடணும், எங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், இந்த வேரியபிள் எங்க கால் பண்ணணும், எங்க நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும், எங்க எந்த இடத்துல எந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றது வரையும் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரோட் மேப் மாதிரி தான். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டா போறீங்க, ரைட் சைடுல வழி இருக்கு, லெஃப்ட் சைடு வழி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடு திரும்புவீங்களா, அதே மாதிரி தான். சரிங்களா? மசில் மெமரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்ம அடுத்தடுத்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, உங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து என்ன நம்ம இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிரேட்டர் தானே யூஸ் பண்ணுமா, லெஸ் தானே யூஸ் பண்ணுமா, இங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணுமா, எல்ஸ் யூஸ் பண்ணுமான்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் கண்டிஷன்ஸ்லாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பாக்குறது வெவல்ஸ், ஃபைண்ட் தி வெவல்ஸ் இன் a string. ஓகேவா? ஆப்வியஸ்லி PHP-னால PHP டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். vi.php சரி. ஓகேவா? vi.php சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா find the vowels in a string, இதுதான் கொஸ்டின். ஓகேவா? find the vowels in the string. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். இப்போ vowels இருக்குன்னா ஒரு சும்மா டிட்டர்மைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நேம் இஸ் ஈக்குவல் டு என்ன டெவலப்பர்னு கொடுக்குறேன். டெவலப்பர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த ஓகேவா, கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஏன் 0னா நான் கீழே கண்டிஷன்ஸ்ல சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வவல்ஸ். வவல்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கு? A, E, I, O, U. கரெக்டா? ஓகே, இதுதான் வவல்ஸ். ஓகேவா? இதுதான் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெவலப்பர். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த இங்க கவுண்ட் சீக்வல் 0 கொடுத்தோம்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஒண்ணும் கிடையாது, இது இண்டெக்ஸ் அரே மாதிரி எடுத்து இண்டெக்ஸ் அரே இன்னும் ஸ்டார்ட் ஆகும், 0 ஸ்டார்ட் ஆகும். அப்போ டி இந்த ஸ்பேஸ் நம்ம என்ன கொடுப்போம்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரும். கரெக்டா? 0 இருந்து ஆரம்பிக்கணும், 0 கொடுத்துருக்கு, கவுண்ட் ஃப்ரம் 0 கொடுத்துருக்கு, அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் லூப் போலாமா? ஓகே, ஃபார் சாரி இதுக்குள்ள i is equal to என்ன கொடுக்கணும், நம்ம 0 கொடுக்கணும். ஏன் 0 கொடுக்கணும்னா i is equal to 0னாலதான் 0ல இருந்து ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஆரம்பிக்காது. ஓகேவா? ஓகே, i lesser than string length. எதோட string length நம்ம கண்டுபிடிக்கணும்? டெவலப்பரோட வேரியபிள் நேம் என்ன? நேம். ஓகேவா? நேம். இது முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, ஓகே.
இப்ப நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. ஃபார் லூப் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் லூப் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா for i equal 0 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் எதுக்கு ஃபார் லூப் பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் செக் பண்ண போறோம் இதுல. கரெக்டா? ஒவ்வொரு கேரக்டரையும் செக் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் கிடைச்சிடும் இங்கே. ஓகேவா? அதனால இப்ப வந்து ஏன் i equal 0 போடுறேன்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 தான். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் இண்டெக்ஸ் எங்க ஆரம்பிக்கும் 0 தான் ஆரம்பிக்கும். கரெக்டா? சோ இது 0, இது 1, இது 2 அப்படிதான் ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து இது வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேரியபிள் ஐ லெஸ் தென் ஸ்ட்ரிங் லென்த் நேம் கொடுத்துருக்குன்னா அது நேம்னா அந்த வேரியபிள் தான். ஓகேவா? இது எதுக்கு கொடுக்குறேன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் நேம்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 9 லெட்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? அதுதான் இங்க பண்ணும். சோ ஐன்றது என்ன 0ன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இங்க வந்து இதுக்கு இதோட டெஃபினிஷன் இங்க எழுதுற பாருங்க. ஐ நம்ம 0ன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? i is equal to 0ன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இங்க இந்த கண்டிஷன் இங்க எழுதுறேன். 0 lesser than string length என்ன 9. அது எங்க ஆரம்பிக்கும் 0ன்னு ஆரம்பிக்கும். அப்ப எங்க போகணும் நம்ம 8க்கு வரணும். கரெக்டா? lesser than 0வா இருக்கணும். சரிங்களா? இதுதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? லூப் ரன் என்ன பண்ணணும்? லூப் ரன் பண்ணணும் until the last letter எங்க இருக்கு 6 லெட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டிஏ பார்க்கும் வெவல்ஸா இல்லையா, அப்புறம் இது பார்க்கும், இது பக்கம், இது பக்கம், இது பக்கம். ஸோ வந்து 8க்கு மேல போவாது. சரிங்களா? அவ்வளவுதான் இருக்கு மீனிங், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே இந்த ஃபார் லூப் கொடுத்திருக்கோம். ஃபார் in array string to lower name hours. ஓகேவா? ஓகே, சாரி இப்பதான் தப்பான நினைச்சேன். ஓகே, ஓகேவா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிஃபைன் பண்ற பாருங்க. இன் அரே, அரேக்குள்ள அரேனா இதுதான். சரிங்களா? இதுதான் இது ஃபுல்லா நம்ம அரேன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அரேக்குள்ள ஸ்ட்ரிங் டு லோவர்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் டு லோவர்னு என்ன, ஏதாவது கேபிட்டல் ஏதாவது ஒரு லெட்டர் இருந்தாலுமே நம்ம வந்து இங்க வந்து லோவர் கேஸா மாத்திக்கிறோம். ஏன்னா வெர்பல்ஸ் எதுவுமே அப்பர் இது கேபிட்டல்ல கிடையாது, அப்பர் கேஸ்ல கிடையாது, எல்லாமே லோவர் கேஸ். கரெக்டா? அதனால ஸ்ட்ரிங் டு லோவர் கொடுத்துட்டு இங்க நேம் ரிட்டர்ன் பண்ணுங்க. நேம் என்ன, இங்க அப்பர் கேஸ்ல இருக்கா, நம்ம டி அப்பர் கேஸ் இருக்கு. கரெக்டா? அது லோவரா மாத்திக்கும், அதாவது கேபிட்டல் டி கூட ஸ்மால் டியா மாத்திக்கும். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து மாத்தி இந்த மாதிரி இப்போ கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் நம்ம ஈக்குவல் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா ஏ இருக்கா, இப்ப இ இருக்கு. இங்க பாருங்க, இந்த இ எடுத்துட்டு இந்த இ போடுறேன். ஓகேவா? இந்த இ ஒண்ணும் கேட்டா கிடையாது. ஓகேவா? இட் டிஃபர்ஸ். ஓகேவா? அதனாலதான் அப்படி மாத்துறோம். ஓகே, இது எஸ் ஆனா ஓவல்ஸ் கண்டுபிடிக்கும், இல்லை இல்ல, அவ்வளவுதான். சரிங்களா? மற்றபடிலாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா count கவுண்ட் பிளஸ் பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எதுக்குன்னா அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். பாத்தீங்களா? இப்போ ஒரு வெர்பல்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும், இல்லை அங்கேதான் நிற்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் ஏ பார்க்கும். சரிங்களா? டி எடுத்துறோம், இங்க டி எடுத்துறோம், இன்னும் டி எடுத்துறோம், டி இருக்கான்னு பார்க்கும், கிடையாது இல்லையா? அப்போ கவுண்ட் 0 தான். சரிங்களா?
நெக்ஸ்ட் இ எடுத்துக்கிறோம். இ பாருங்க இ இருக்கு. அப்ப இ இருந்ததுன்னா அப்ப வவல்ஸ் கவுண்ட் எவ்வளவு 1. ஓகேவா. நெக்ஸ்ட் வி எடுத்துக்கிறோம். வி எடுத்து பார்ப்போம். வி இல்ல. ஓகேவா. அப்ப நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 0. டில எதுவுமே டி வவல்ஸ் கிடையாது. ஓகேவா. டி வவல்ஸ் கிடையாது. சோ 0ல இருக்கு. நெக்ஸ்ட் இ இ பார்க்கும். ஓகே இ வந்து வவல்ஸ் இருக்கு. சோ 1. நெக்ஸ்ட் வி பார்க்கும். வி வவல்ஸா இல்ல. அப்ப திருப்பி 0ல தான் இருக்கும். ஓகேவா. 0 வச்சுக்கலாம். ஓகேவா. இதெல்லாம் நீங்க அசிம் பண்ணீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் டிஇ வி இ திருப்பி இ இருக்கா? இ இருக்கு. இ வந்து வவல்ஸ் இருக்கா? இருக்கு. அப்போ இந்த கவுண்ட் 2 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் டிஇ வி எல்ஓ எல் இருக்கா? எல் வவல்ஸ் இருக்கா? வவல்ஸ் இல்ல. அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 0. ஓகேங்களா. பி இருக்கா? பி கிடையாது. ஓகேவா. அப்ப 0. நெக்ஸ்ட் இ இருக்கு. ஓகேவா. எல் ஓ இருக்கு. எல் ஓ இருக்கா? ஓ இருக்கா? ஓ இருக்கு. அப்ப இதோட கவுண்ட் 3. பிக்கு அப்புறம் இ வருமா? இயோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 4. ஏன்னா இ இருக்கு. வவல்ஸ் இருக்கு. 6 வவல்ஸ் இருக்கா? 6 வவல்ஸ் இல்ல. அதனால 0. அப்ப வவல்ஸ் கவுண்ட் என்ன நம்மளுக்கு? 1 2 3 4 4 தான் இருக்கு. சரிங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட் பிளஸ் பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாதி ரீச் ஆயிடும் இல்லையா. அப்ப 0 அது இல்ல கிடையாது. இ இருக்கு. அப்ப இ 1 போட்டுக்கும். வி இருக்கா? வி இல்ல. இ இருக்கா? இ இங்க இருக்கு. அப்ப இங்க 1னா இந்த 2 வரும். எல் இருக்கா? எல் இல்ல. ஓ இருக்கா? ஓ இருக்கு. அப்ப 3. பி இருக்கா? பி கிடையாது. இ இருக்கா? இ இருக்கு. அப்ப இது 3 வரும். ஓகேங்களா. 4 வரும். ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இதுதான் உங்களுக்குள்ள அவுட்புட்டை காமிக்கும். அதான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். எக்கோ கவுண்ட் கவுண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஓகே இப்ப நம்ம என்ன சேவ் பண்ணோம்? விஐ. ஓகே இங்க இருக்கு. விரெட் பிஹெச்பி ஃபேக்டல் எரர் வந்திருக்கு. இன்னும் அன்எக்ஸ்பெக்டட் கமா செமிகோலன் லைன் ஆஃப் 15. ஓகே லைன் ஆஃப் 15 எங்க இருக்கு? ஓகே அப்போ ஏதோ செமிகான் ஏதாவது விட்டுருக்குன்னா 15னா இது பிரச்சனை இருக்காது. இங்க ஏதாவது விட்டுருப்பேன். ஓகே இங்க ஆரம்பிச்சிருக்கேன். 1 இங்க இருக்கு. இது இங்க முடிச்சிருக்கேன். ஓகே இல்ல நான் இது முடிக்கல. ஒரு பேனல்ஸ் க்ளோஸ் பண்ணல. ஓகே இப்ப நீங்க நல்லா பார்க்கணும். நமக்கு பாத்தீங்கன்னா எரர் என்ன காமிக்கு? சின்டாக்ஸ் எரர் என்ன காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா செமிகாலன் காமிக்குது. கரெக்டா. லைன் ஆஃப் 15. ஆனா லைன் ஆஃப் 15 நமக்கு எரரே கிடையாது. லைன் ஆஃப் 14 தான் இருக்கு. ஸோ நம்ம கொடுத்த பேரண்டிசஸ் பிராக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கட்டும், நம்ம கர்லி பிராக்கெட்ஸா இருக்கட்டும், தென் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மட்டும் நம்ம கரெக்டா இருக்கட்டும் பாத்துங்க. இப்ப பாருங்க இப்ப நமக்கு அவுட் வந்துருச்சு. ஓகேவா. நம்ம அவுட்புட் நான் சொன்னா 4 சொல்லிட்டு நமக்கு அதே மாதிரி நமக்கு அவுட்புட் நமக்கு 4 வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இஷ்யூஸ் கிடையாது. ஓகே உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபைண்டிங் வவல்ஸ் நெஸ்டிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் பார்க்கலாம். ஓகேவா. ஓகே fact.php சேவ் பண்றேன். php சாரி php syntax போட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல்னா என்ன? ஃபேக்டோரியல் நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஃபேக்டோரியல்னா மல்டிபிளிகேஷன். சரிங்களா. ஃபேக்டோரியல்னா மல்டிபிளிகேஷன். சரிங்களா. எப்பவுமே மறக்க கூடாது. ஓகே ஓகே எப்பவுமே ஃபேக்டோரியல்ன்றது ஒரு கிளாசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா. ஏன்னா இது வந்து லாஜிக் பில்டிங் ப்ராப்ளம்ஸ். கரெக்டா. ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமா நீங்க சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணவே முடியாது. ஓகேவா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா ஃபார் ஓகே ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் 5. ஓகேவா கொடுக்க. இதுதான் கொஸ்டின். ஓகேவா. இப்போ இதான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ எதை கண்டுபிடிக்கணும்? 5 கண்டுபிடிக்கணும். ஓகேவா. 5 தான் இங்க போட போறேன். ஓகே அப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. கேட்கலாம் ஏன்ப்பா நீங்க 1 கொடுத்த நீ 0 கொடுத்துருக்கலாமேன்ட்டு. நான் ஃபேக்டோரியல் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிபிளிகேஷன் சொல்லியிருக்கேன்.
சரிங்களா? அதனாலதான் 1 கொடுத்தேன். அதுக்கும் 1க்கும் என்ன சம்பந்தம்னா இருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே போடுறேன். சரிங்களா? எனி நம்பர் multiplied by 0 is 0. கரெக்டா? Any number multiplied by 1 is the same number. Is ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபேக்டரியல் நமக்கு எவ்வளோ முடியும் பார்த்தீங்கன்னா 5 into 4 into 3 into 2 into 1. கரெக்டா? அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இது மறந்துவிட. சரியா? அதனால தான் நீங்க ஃபேக்டர் சீக்வல் வர நீங்க இந்த வேரியபிள் நீங்க வேணா மாத்திக்கலாம். நீங்க ஃபேக்டர் தான் கொடுக்க முடியாது, நீங்க நம்பர் தான் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, அப்ப நம்ம இங்கதான் இதோட ஃபேக்டர் இது நம்ம தேட போறோம். ஓகேங்களா? find the factorial. ஓகேங்களா? ஓகே, அதான் இங்க சொன்ன மாதிரி தான். y not 0னா ஃபேக்டரியாவே மல்டிபிளிகேஷன் தான், அடிஷன் கிடையாது. ஓகேவா? எனிதிங் முடிவு 0 அதனாலதான். ஓகேவா? எந்த நம்மளுடைய நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஆன்சர் வரும். கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு 1 into நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? நம்பர் வரும். கரெக்டா? அதனாலதான் நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு ஒரு நம்பர் வேணும். சரிங்களா? அதை மல்டிப்ளை பண்ணணும், 1 மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதனால இது வந்துருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைரக்டா நம்ம லூப்ஸ்க்கு போயிடலாம். சரியா? வேற எதுவுமே வேண்டாம். ஃபார் பேரண்ட்ஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, பேர் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் i is equal to 0. ஓகேவா? நான் சொல்றேன், சாரி, 0 கிடையாது, 1. ஓகேவா? i is equal to 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வேரியபிள் i is equal, வேரியபிள் i this is equal to number which is variable, right? Okay. ஓகேவா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எதுக்குன்ட்டு. ஏன் லூப்? சரிங்களா? ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணோம். எதை மல்டிப்ளை பண்ணோம்? 5 ஃபேக்டரியல் என்னது? 5 into 4 into 3 into 2 into 1, ரைட்டா? இல்லை 1 into 2 into 3 into 4 into 5. கரெக்டா? அதனாலதான் நம்ம வந்து லூப் எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? லூப்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப ஏன் வந்து i is equal to 1 கொடுத்துருக்கோம்? ஓகேங்களா? ஃபேக்டரியல் எப்பவுமே எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 1ல ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அதனால 1 கொடுத்துருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இங்க பாருங்க, i lesser than equal to num. ஏன்னா நம்ம வந்து இந்த 5 நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? அதனால ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே, என் கல்வி பேசிஸ் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள நாம வந்து இதோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. ஃபேக்ட் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோமா? ஓகே, ஃபேக்ட் multiply or equal to i. ஓகேவா? இதுதான். இது ஏன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த லைன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மல்டிப்ளை கரண்ட் வேல்யூ. சரிங்களா? கரண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றோம். அவ்வளவுதான். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 5 ஃபேக்டரியல் நமக்கு என்ன வரும்? சரிங்க, அப்படியே சொல்லித்தரேன். 5 ஃபேக்டரியல் இஸ் ஈக்குவல் டு 5 into 4 into 3 into 2 into 1. கரெக்டா? இப்படிதான் இருக்கும். கரெக்டா? சோ நான் வந்து இங்க பாருங்க, அதை நம்ம இங்க டிஸ்பிளே பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஏன்னா ஒண்ணுதான், ஃபேக்ட் மல்டிப்ளை பண்ணி இஸ் ஈக்குவல் டு ஐனா சேம் தான். மல்டிப்ளை கரண்ட் வேல்யூ ஆஃப் ஃபேக்ட். இப்போ ஃபேக்ட் வந்து 1. கரெக்டா? வந்து மல்டிப்ளை பண்றோம். ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துங்க.
இப்போ I is equal to நம்ம என்ன 1 வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ இது எப்படி இந்த மாதிரி எழுதலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்கலாம். ஓகேவா? fact equal to I. ஓகேவா? அதுதான் இங்கேயுமே இருக்கு. சரியா? வேற எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கேயுமே இருக்கு. கிளியத்துக்கு நெக்ஸ்ட் வருஷன் தான் அது. ஓகேங்களா? இப்போ நம்பர் என்ன உங்களுக்கு 5 இருக்கு. கரெக்டா? ஃபேக்டர் நமக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லூப் எடுத்து வரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லூப் வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ I is equal to 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ I is equal to 1 எடுத்தா நமக்கு ஃபேக்டர் நமக்கு என்ன வரும்? சொல்லுங்க. ஃபேக்டர் is equal to நம்ம இங்கே கண்டிஷன்ஸ் I is equal to அதே இதுதான் இங்க வரும். 1 into 1 நமக்கு என்ன வரும்? 2 வரும். கரெக்டா? 1 into 1 நமக்கு என்ன வரும்? ஒன்னும் இல்லப்பா, ஐயோட ஃபேக்டர் எடுத்துட்டு வரும். அப்போ 1 into 1 நமக்கு என்ன வரும்? 1 வந்துடும். கரெக்டா? 5 இடத்துல 1 இருக்கா? 5 2 எடுத்து வரலாம். சரியா? இப்போ அடுத்த லூப் போலாமா? ஓகே, பாத்தீங்கன்னா I is equal to 2 இருக்கு. ஓகேவா? factor is equal to என்ன வரும் நமக்கு? 1 into 2 நமக்கு என்ன வரும்? சாரி, 1 வரும். 2 வரும். கரெக்டா? அடுத்த லூப் போலாமா? I is equal to என்ன வரும்? 3. கரெக்டா? factor is equal to அப்படியே அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம கையோட வேலை நமக்கு என்ன வந்துருச்சு? இது நமக்கு லாஸ்டா ஸ்டோர் பண்ண வேலை இதுதானே, 2 தானே? அப்ப இதுதான். ஓகேவா? 2 into 3, ஏன்னா இங்க ஐயோட வேல்யூ 3. கரெக்டா? இந்த ஃபேக்டர் வேல்யூ நமக்கு என்ன வந்து 2 மாறிச்சு. இப்போ fact is equal to fact into I கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க. ஓகேவா? அப்போ 2 into 3 நமக்கு என்ன வருது? 6 மாறுது. கரெக்டா? இது மாதிரிதான் லூப்ஸ் ஒர்க் ஆகும். சரியா? இப்ப அடுத்து அப்படியே வாங்க, நம்ம அப்படியே ஆன்சர் இதுல கண்டுபிடிச்சிடலாம். இப்ப I is equal to 4 கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ fact is equal to ஃபேக்டரோட வேல்யூ நமக்கு என்ன? 6. ஐயோட வேல்யூ நமக்கு என்ன? 4. இங்க தான் இருக்கு பாருங்க. ஐயோ வேல்யூ ரீசெண்டா கிடைச்ச ஃபேக்டரோட இது 6 நமக்கு என்ன? 24. ஓகேவா? அடுத்து I is equal to என்ன? 5. ஓகேவா? அப்போ ஃபேக்டர் equal நமக்கு என்ன வரும்? லாஸ்ட் ஃபேக்டர் வேல்யூ என்ன? 24. ஓகேவா? 24 into 5 நமக்கு என்ன வரும்? 120. எப்படி 120னா 20 எடுத்துக்கலாம், 4 விட்டுருங்க. 20 into 5 நமக்கு என்ன வருது? 100 வருது. 4 5 நமக்கு எவ்வளவு வருது? 20 வருது. ஸ்டார்ட் பண்ணீங்க 120 வருதா? ஓகே, இப்போ நமக்கு 120 வருது. ஏன் நான் 5 ஆட் பண்ணிட்டேன்னா இங்கே கொடுத்துருக்கேன். less than equal to the number, நம்ம வேரியபிள். நான் வேரியபிள் வேல்யூனா 5 வரையும் எடுத்துட்டு போலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போய். சரிங்களா? ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்படிதான் லூப்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ மறந்துட கூட. சரிங்களா? நான் ஓகே, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, யூஸ் ஆச்சுன்னா அப்ப எடுத்துங்க. நீங்க இது ஸ்டாப் பண்ணிட்டு. ஓகேவா? எடுத்துங்க. இப்படிதான் லூப்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் எடுத்துடுறேன். சரிங்களா? இதெல்லாம் வேண்டாம், இதே இருக்கட்டும். ஓகேவா? இங்க நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ண போறோம்? ஃபேக்ட் தான் பிரிண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான் போகுது. ஓகே, இப்போ பார்க்கலாமா அதுக்கு வேல்யூ நமக்கு என்ன வருதுன்ட்டு? ஓகே, ஃபேக்டோரியல் இங்க இருக்கு பாருங்க. ஃபேக்டோரியலா நம்பர் இங்க கொடுத்துருக்கோம் லைன் நம்பர் 4ல. லைன் நம்பர் 4 எங்க பாருக்கு? இங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இங்க கமெண்ட் பண்ணி தான் முடிஞ்சிருக்கோம். ஓகே ஓகே, இங்க பாருங்க 120 வந்துருச்சு. ஓகேவா? திருப்பியும் சொல்றேன், கான்செப்டை வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது. சரியா?
ஐடி எப்படி ஐடி செக்டார்னு கிடையாது, நீங்க எந்த வகை எடுத்துட்டாலும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? எதுக்கு கத்துக்கிறோம்னா எப்ப தேவையோ அப்ப அப்ளை பண்றதுக்கு மட்டும் தான் கத்துக்கிறோம். சரியா? இப்போ நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா மெமரைஸ் பண்ணினா உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் புரியாது. கரெக்டா? சில பேருக்குலாம் என்னதான் பார்த்தாலுமே புரியாது. என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்து என்ன வரணும்னு நம்ம கட்டுமே நம்ம ஃபிங்கருக்கு தெரியாத அளவுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா நானுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரையும். ஓகேவா? நான் ஒரு 15 to 16 ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக் இருக்கும், ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸும் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா ஒரு 20 to 20 இருக்காது, 12 to 13 பாத்தீங்கன்னா இது பில்ட் பண்ணிருப்பேன். சாஃப்ட்வேர்ஸ், ரைட்? ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா இப்போதைக்கு கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை நான் நீங்க உள்ள போயிட்டப்ப நீங்க எது டூலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கான்செப்ட் கொஞ்சம் கிளியரா இருந்தீங்கன்னா யூ வில் கெட் எவ்ரி திங் ஈஸி. கரெக்டா? ஏன்னா தேவைப்பட்டதுன்னா மறந்துடலாம். ஏன்னா எல்லாருமே மறக்கிறது சகஜம்தான். திருப்பி உங்களுக்கு அது கரெக்டா அது இந்த இடத்துல தேவைன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம என்னென்ன பார்த்தோம் ஒரு வழி பார்த்துடலாமா? ஓகே ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பார்த்துட்டு நம்ம வந்து வவல்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, வவல்ஸ் பார்த்தோம், வவல்ஸ் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு இது போதும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இல்லை அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? இன்னைக்கு நான் கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த டைம் இவ்வளவு டைம் கொடுத்து பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஏதாவது பேசுறத குறைச்சிட்டு கான்செப்ட் வைஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.